Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். 1.68 lakh crores அப்படிங்கிறது பிப்ரவரி மந்தோட கலெக்ஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1.68 lakh crores இன் பிப்ரவரி ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டேரெக்டாக சதன் பேஜஸ்க்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அதில் ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சதன் பேஜில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டை பற்றி கொடுத்துருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் சமீபத்தில் நம்ம பார்த்துருந்தோம் நியூஸில் ஒரு க்ரீன் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ அதனோட அடிப்படையில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஷிப்பையும் வந்து இவங்க பில்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிறது க்ரீன் ஹைட்ரஜனில் ஒரு பாயினியரிங்காக இருக்காங்க, ஒரு முன்னோடியாக இருக்காங்க சரிங்களா. க்ரீன் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நமக்கு அந்த கப்பல்களை கட்டுறதுல கொச்சின் ஷிப்யார்டு ஒரு முன்னோடியாக இருந்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கிரீன் ஹைட்ரஜனால் ரன் ஆகக்கூடிய ஒரு நார்மல் பயணியர் கப்பல் அப்படிங்கிறத ஒரு பேசஞ்சர் ஷிப் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க, போட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னர் வெசல் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது யாருக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நார்வேவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது என்ன அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த கண்டெய்னர் வெசல் அப்படிங்கிறது 25,000 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் எவ்ரி இயர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 25,000 ton ஆஃப் அந்த CO2 ரிடக்ஷனை வந்து பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொச்சின் ஷிப்யார்டு நார்மலாக இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருந்தோம் ஒரு பேசஞ்சர் ஷிப்பை பண்ணியிருந்தாங்க, அடுத்து கண்டெய்னர் ஷிப்பையும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஆர்கன் ஃபெயிலியரை பற்றி நம்ம ஹெல்த் மினிஸ்டர் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அதில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான அந்த அவேர்னஸை கூட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜ் registration campaign was launched to create awareness under the government of India's Ayushman Bhav initiative அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்கன் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாரு. அது எந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்திருக்கு அப்படின்னா ஆயுஷ்மான் பவ் இனிஷியேட்டிவ் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்க்கு அப்புறமா நமக்கு நிறைய பேர் ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பிளட்ஜ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட ஆர்கன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழியை வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நேஷனல் லெவலில் ஒரு போர்ட்டல் இருக்குது, தமிழ்நாடு லெவலையும் தனியாக போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ நேஷனல் லெவல் போர்ட்டல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா. நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அதுக்கு கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் ஆயுஷ்மான் பவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பவ் அப்படிங்கிறது என்னென்னா 2023 நம்ம பிரசிடென்ட் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. செப்டம்பர் மாதத்தில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா நம்ம எவ்ரி வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் ஓகேங்களா அது வரைக்கும் நம்மளோட ஹெல்த் கேர் சர்வீஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகணும். அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி வில்லேஜ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கிராமப்புறங்களுக்கும் நம்மளோட இந்த மருத்துவ சேவைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இந்த ஆயுஷ்மான் பவ் இனிஷியேட்டிவ் கேம்பெயின் எல்லாமே சரிங்களா. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த ஒரு உறுதிமொழி அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதை சார்ந்து நம்ம வேற விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறதுல நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம தான் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்கும். தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது சொல்றாங்க. டிரான்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். அவங்க தான் வந்து இந்தியாவிலே வந்து டாப் மோஸ்ட் அந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் சரிங்களா. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனாலே தமிழ்நாட்டுக்கு தான் எல்லாரும் வருவாங்க. ஓகேவா. ஸோ அது ஒரு செய்தியாக பார்த்துருக்கோம். எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது டீகோடிங் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய பிரீஃபான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நார்மல் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் கீழே 20 இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கல்வி நிறுவனங்கள் வந்து பங்கேற்று இருந்திருப்பாங்க. ஸோ ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் பல்வேறு மக்கள் குழுக்கள் இருக்காங்க. ஓகேங்களா. பாப்புலேஷன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு மக்கள் குழுக்கள் இருந்தும் ஒரு சில நபர்களை சூஸ் பண்றாங்க. அது மாதிரி 10,000 நபர்களை சூஸ் பண்றாங்க. அந்த 10,000 நபர்களோட டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்னா என்னன்னா
ஒவ்வொரு இந்தியர்களோட அந்த டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத எடுப்பாங்க சரிங்களா. ஸோ நார்மலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம 10,000 இந்தியர்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த 10,000 இந்தியர்கள் பல்வேறு பாப்புலேஷனை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பாப்புலேஷன் குரூப்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாப்புலேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஹெரிடிட்டரி டிசீசஸ், இந்த ஜெனட்டிக் டிசீசஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எதனால் வருது, எந்த ஜீன்னால இந்த ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது வருது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்றது தான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் 2020 தொடங்கியிருக்கும். ஸோ தற்போது இந்த 10,000 இந்தியர்களுக்கும் அந்த டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துட்டோம். அந்த டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் தான் அந்த ஜீனோம் வந்து நாங்கள் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த செய்தி. நம்ம சமீபத்தில் கூட இந்த செய்தியை பார்த்துருந்தோம் ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பண்ண ஜீன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2006 அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கு. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 1990 ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஆரம்பித்து 2003 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கும். 2003 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹியூமனோட ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த டிஎன்ஏ ஒரு மனிதருக்கான அந்த டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத 2003 தான் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஜீனோமில் ஒரு ஹியூமன் டிஎன்ஏல 3.3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ 3.3 பில்லியன் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நமக்கு இந்த 3.3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 2003 வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்டாக இருந்திருக்கும். நிறைய நாடுகள் கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் 2006 இந்தியாவுக்கான ஒரு ஜீனோம் அப்படிங்கிறத சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து அது வந்து எப்படி ஜெனட்டிக் டிசீசஸை வந்து டிஃபீட் பண்ணுறதுல இதனுடைய ரோலை உணர்ந்து தான் 2020 ஒரு ப்ராஜெக்டை கமிஷன் பண்ணுறாங்க ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. வந்து ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் கீழே 10,000 பேர்த்தோட ஜீனோம் வந்து சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளூ பிரிண்ட்டை வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு டிஎன்ஏவோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து எடுக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத செய்தியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவோட 20 கல்வி நிறுவனங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அது ஒரு செய்தி. நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்குறப்போ இந்த கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. அடுத்தது மற்ற ஆர்டிகல்ஸில் பார்த்தோம்னா நமக்கு பெருசாக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாலஸ்தீனை பற்றின விஷயங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே கூட டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் இந்த ஆர்டிகல்லேருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்க முடியாது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த டெத் பெனால்ட்டி மரண தண்டனை அப்படிங்கிறத சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவும் இதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு ஓகேங்களா. அரசியலமைப்பு அமர்வு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மரண தண்டனை அதை பற்றின விஷயங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக தனியாக ஒரு பெஞ்ச் அப்படிங்கிறதே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அந்த கேஸ் நடக்க தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வெளியே வரும். இதில் சும்மா ஒரு அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இவ்வளோ பேருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்கோம், அதில் இவ்வளோ பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தரவுகள் நமக்கு வந்து அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை சரிங்களா. ஸோ இந்தியாவில் டெத் பெனால்ட்டி அப்படின்னு பார்க்குறப்போ டெத் பெனால்ட்டி வேணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. டெத் பெனால்ட்டி வேணுங்கிற கூட்டத்திலேயே அது ரெண்டாக இருக்குது. மரண தண்டனையே தூக்கு தண்டனையே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மரண தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற சொல்கிற கூட்டமும் இருக்குது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரண தண்டனை அப்படிங்கிறதே வேணாம், அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாகவே ஆயுள் தண்டனையாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது ஸோ கிரவுண்ட் ஜீரோனா நமக்கு ஒவ்வொரு சாட்டர்டே நியூஸ் பேப்பரில் ஒரு இஷ்யூவை பற்றி எடுத்து பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல பெங்களூரோட அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், அதில் நமக்கு எடுத்துக்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா இஸ் செட் டு இம்ப்ளிமெண்ட் a hybrid power project in 3 islands of Jaffna Peninsula with a $11 million grant அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து ஒரு ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. யாருக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு. எங்கே பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய 3 பிளேஸில் பண்ணி கொடுக்க போகிறாங்க சரிங்களா. அப்போ அது என்ன நமக்கு ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட்னா ஒன்றும் கிடையாது. அதில் சோலார் வரும், விண்டும் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்டோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது
530 கிலோவாட் ஆஃப் விண்டு, சோலார் பவர், பேட்டரி பவர், டீசல் பவர் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்குறது தான் அந்த ஹைப்ரிட் பவர் சிஸ்டம் அப்படிங்கிறது. அதுக்கான டெஃபினேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் இந்தியா யாருக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இதில் இன்றைக்கி பேப்பரில் கம்மியாக தான் இருந்துச்சு நியூஸஸும். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்தியா டு எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ் டு ப்ரொடெக்ட் பிக் கேட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிக் கேட்ஸ் இந்த சென்ஸ் லெப்பர்ட்ஸ், சீட்டாஸ், லயன், டைகர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிக் கேட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இவங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ், ஒரு சர்வதேச மையம், ஐ மீன் ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அது யார் பண்ண போகிறாங்கன்னா இந்தியா தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன அந்த அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலையன்ஸ் வந்து பிக் கேட்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் வில் லீட் டு இனிஷியேட்டிவ்ஸ் டு டிசமினேட் குட் ப்ராக்டிசஸ் இன் கன்சர்விங் பிக் கேட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிக் கேட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல நடைமுறைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த பாப்புலேஷனை சேவ் பண்ணும் அப்படிங்கிறத இதனுடைய அட்வான்டேஜ், ஐ மீன் அப்ஜெக்டிவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு கூட்டமைப்பில் 16 நாடுகள் சேர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது அதனுடைய அட்வான்டேஜஸ், இந்த அமைப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இன்னும் வெளியே வரல, இன்னும் பெரிய விஷயமா ஆகலை. ஸோ பிரீஃபாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சென்ட்ரல் காமன் ரெபாசிட்டரி ஃபார் டெக்னிக்கல் நோஹோ அண்ட் கார்பஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களில் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட், அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு கார்பஸ் ஆஃப் ஃபண்ட், இப்போ கூட நமக்கு 150 கோடி இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசாங்கம். ஸோ அந்த மாதிரி ஃபண்டிங்கை கொடுத்து நம்ம அந்த பாப்புலேஷனை வந்து சேவ் பண்ணுறாங்க. இப்போ வேற ஒரு நாட்டில் போய் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரி எடுத்துப்போம். அந்த கண்ட்ரியில் அந்த லெப்போர்ட், சீட்டா இந்த மாதிரியான பாப்புலேஷனுக்கு அதிகமான நிதி ஒதுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த நிதியிலிருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் கார்பஸ் ஆஃப் ஃபண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது த அலையன்ஸ் வில் ஸ்ட்ரென்தன் எக்ஸிஸ்டிங் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் இன்டர் கவர்மெண்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் டிரான்ஸ்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆன் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கன்சர்வேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது frontline staff in member countries will be trained in eliciting local support for big cat conservation and research and development in wildlife monitoring அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது அந்த எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் எல்லாம் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அடுத்தது இந்த வைல்ட் லைஃப்பை வந்து எப்படி பாதுகாக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தர போகிறாங்க. அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் வைல்ட் லைஃப் மானிட்டரிங், அந்த வைல்ட் லைஃப் விலங்குகளை மானிட்டர் பண்ணுறதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷனையும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னும் எலாபரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னும் நிறையா இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன டார்கெட் வச்சுருக்காங்க, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான நாடுகள் சேர போகிறாங்க, அந்த மாதிரி டோட்டலாக எலாபரேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரு செய்தி சுருக்கம் மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எலாபரேட் பண்ண நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ணதுக்கப்புறமா இதை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக மெயின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி வருது. ஸோ முக்கியமான டாபிக் தான். பட் ஸ்டில் இப்போ தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போக போக தான் நமக்கு நியூஸஸ் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு யூஎஸோட ஒரு ட்ரோன் டீல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் கூட ஹெலிகாப்டர் டீலை பற்றி பார்த்துருந்தோம். நேற்று தினமணி பேப்பர் ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து MH-60R அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். MH-60R அப்படிங்கிற அந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். 2020 இதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். 24 ஹெலிகாப்டர்ஸ் வாங்க போகிறோம். அதில் 6 ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரியான ஒரு சேல் தான் இது. அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 31 MQ-9B ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் UAV அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, MQ-9B அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரோனை நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ MQ-9B அப்படிங்கிற ட்ரோன்ஸை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறோம். எத்தனை வாங்க போகிறோம்னா 31 வாங்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹை ஆல்டிடியூடு, அதாவது வானத்தில் ரொம்ப உயரத்துக்கு பறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. லாங் என்டியூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ட்ரோன் அப்படிங்கிறது சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ MQ-9B அப்படிங்கிறத 31 MQ-9B ட்ரோன்ஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம். அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க போகிறோம். சமீபத்தில் MH-60R பற்றின செய்திகளும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். சரிங்களா? அதனால தான் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்குறோம் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா
ஸோ இந்த இடத்துல இந்தியாவோட சம்மர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் லைக்லி டு எக்ஸ்பீரியன்ஸ் அ வார்மர் சம்மர் திஸ் இயர் டியூ டு எல் நினோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல் நினோ அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சம்மர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோர் ஹீட் வேவ் டேஸ் than normal are predicted over north east peninsular India. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, India is likely to see above normal maximum and minimum temperature in most part of the country in March to May. நம்மளோட அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த மார்ச்லேருந்து மே காலகட்டத்தில் அதனுடைய அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம்ங்கிறது ஒரு ஆவரேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர், அந்த ஆவரேஜுக்கும் அதிகமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிலும் அதிகமாக அடிக்க போகுது. இன்கேஸ் குளிராக இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த எல் நினோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஜாகிரபிக்கல் ஃபினாமினன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? எல் நினோ அண்ட் லா நினா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல் நினோ அண்ட் லா நினா இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே இந்தியாவோட கிளைமேட்டை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட இந்த பருவக்காற்றுகளையும் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எல் நினோ அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக், ஓகேங்களா, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக்ல என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த கடலோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து எல் நினோ அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேங்களா? கடலோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம எல் நினோ அப்படிங்கிறது சொல்கிறோம். இதே சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது லா நினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல் நினோனா என்னன்னு பார்த்துறோம். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் நமக்கு அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அது எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கு ஏன் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, நமக்கு டெம்பரேச்சர் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டெம்பரேச்சர் ஹை அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஒரு இடத்துல லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் விண்ட் எல்லாம் லோ ப்ரெஷரை நோக்கி வர ஆரம்பிக்கும். எப்பயுமே லோவை நோக்கி தான் ஹை வரும். சரிங்களா? ஸோ லோ ப்ரெஷர் விண்டை வந்து என்ன பண்ணுன்னா ஹை ப்ரெஷர் விண்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால அந்த மாய்ஸ்சர் லேடன் விண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா? அந்த ஈரப்பதமான காற்றுகள்லாம் இந்தியாவிலிருந்து விலகி போக ஆரம்பிக்கும். விலகி எங்க போகும்னா இந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக்கை நோக்கி போகும். அதனால தான் நமக்கு இந்த வெயில் காலம்ல ரொம்ப வெயிலா இருக்கும். மழை காலங்களில் அதிகமான மழை பெய்யாமல் போகிறதுக்கு காரணம், போன வருஷம் மழை அதிகமாக பெய்யாமல் போனதுக்கு காரணம், இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல் நினோ அப்படிங்கிற எஃபெக்ட் தான் வந்துச்சு. இந்த எல் நினோ அப்படிங்கிற எஃபெக்ட் வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல இல்லை கொஞ்சம் மாசங்கள்ல எல்லாம் போகாது, வந்துச்சுன்னா 2-3 வருஷத்துக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப அந்த 2-3 வருஷங்களும் நம்மளோட சம்மரும் சரி நம்மளோட மான்சூனும் சரி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஆவரேஜுக்கும் கம்மியாக தான் அந்த மழை எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன், ஓகேங்களா, இந்த பசிபிக் பெருங்கடலில் அந்த டெம்பரேச்சர் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. கடலோட தண்ணீரோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகுது. லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. லோ ப்ரெஷர் என்ன பண்ணுது, ஹை ப்ரெஷர் விண்ட் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமான காற்றுகள் எல்லாம் விலகி போகிறதுனால நமக்கு சம்மரும் சரி மான்சூனும் சரி அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இதனுடைய ஆப்போசிட் எஃபெக்ட் தான் லா நினா அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ லா நினானா என்ன ஆகும் அப்படின்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ ஹை ப்ரெஷராக இருக்கும். ஸோ அந்த ஹை ப்ரெஷரை நம்ம இந்தியன் மான்சூனோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் இந்தியன் மான்சூனில். ஓகேங்களா? ஸோ இந்த லோ ப்ரெஷர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் காற்றுகள் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரும், இந்தியாவை நோக்கி கொண்டு வரும். ஸோ அப்போ அதுங்க வர்றப்ப என்ன பண்ணும்னா நிறைய ஈரப்பதமான காற்றுகளோட இந்தியாவை நோக்கி வரும். அதனால தான் நமக்கு லா நினா காலகட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்யும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு லா நினா அப்படிங்கிறது 2022, 21, 20 வரைக்கும் இருந்துச்சு. 23 இருந்து நமக்கு இப்போ எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 23, 24, 25 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எல் நினோ அப்படிங்கிறது
25 வரைக்கும் இருக்கலாம். எல்னினோ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு மழை அப்படிங்கிறது கம்மியாக தான் பெய்யும். லானினா அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மழை அப்படிங்கிறது அதிகமாக பெய்யும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுதான் பேசிக் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, எல்னினோன்னு இருந்துச்சுன்னா மழை கம்மியாக பெய்யும், லானினான்னு இருந்துச்சுன்னா மழை அதிகமாக பெய்யும் அப்படிங்கிறது. லானினால ஏன் மழை அதிகமாக பெய்யுதுன்னா அங்கே பசிபிக் ஓஷனில் அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அதனால கம்மியாக இருக்குது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த ஹை ப்ரெஷர் இந்தியாவில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷரை நோக்கி வருது, வர்றப்போ ஈரப்பதமான காற்றுகள் எடுத்துகிட்டு வரனால அதிகமான மழை பெய்யுது. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த எல்னினோ லானினா. ஓகேங்களா, ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஆனால் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸ்டில் ஒரு டைமுக்கு 2 டைம் ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். இந்த எல்னினோவை எடுத்துக்கொண்டு வந்து இந்தியா மான்சூனோட வச்சு பார்த்தோம்னா எந்த வருஷங்கள்லாம் மழை பெய்யாமல் இருந்திருக்குமோ அந்த வருஷங்கள் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் ஜாகிரபிக்கல் ஃபினாமினல் எடுத்து பார்த்தோம்னா எல்னினோ அப்படிங்கிறது இருந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது ஸோ எல்னினோ லானினா அப்படிங்கிறது இந்தியாவோட மான்சூனில் பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு ஸோ இதுக்கப்புறம் பெருசாக நியூஸஸ் இல்லை. சரிங்களா, ஸோ அவ்வளோதான், அதோட நம்ம நியூஸஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இந்த நியூஸஸுமே இல்லை. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அதை பற்றின ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. அது நமக்கு ஃபியூச்சர் டேஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதை தாண்டி பார்த்தோம்னா இந்த எல்னினோ லானினா அதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதை ஒருக்கா எடுத்து நீங்கள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.